அஸ்ஸலாமு அலைக்கும். தக்காளி நெறையா இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நேரம் சமையல் கட்டில் இல்லாமல் அவசரமான காலையில் டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட வந்து கடுகு, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய நான் வந்து சாப்பாடு தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு உண்டான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் கூடவோ கம்மியாவோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து மசிகிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்க போகிறதுனால இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். இதுதான் முக்கியமான வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த சாதத்துக்கு. அதுக்கப்புறம் அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எவ்வளோ நீங்கள் அரிசி வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நல்லா முழு பூண்டு வந்து ஒரு 4, 5 எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் எண்ணெயிலே வதக்கிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்துருக்கீங்களோ அதிலே டபுள் மடங்காக நீங்கள் வந்து அரிசிக்கு உண்டான தண்ணி எடுத்துக்கோங்க. நான் சாதாரண வீட்டில் சமைக்கிற புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என் அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் அப்படியே வந்து டபுளாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக தளபலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக்கரை வந்து ஒரு 2 விசில் விட்டு அப்படியே ஃபுல் ப்ரெஷர் இறங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து விசிலை ரிலீஸ் பண்ணி எடுத்து பார்த்தா நல்ல உதிரியாக நல்ல எம்மியாக வீடே மணக்கக்கூடிய இந்த சாதம் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்ல ஆப்ட்டு. ஆனால் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப வந்து டைம் எடுக்காமல் நம்ம ஹரிபரியாக காலையில் நம்ம கிளம்பிட்டுருப்போம். அப்போ டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரைஸ் ரெடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தொட்டுக்க கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸே வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும். நான் காரா சேவ் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வர வீடியோஸில் உள்ள ரெசிபீஸும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.